இந்த மாதிரிலாம் பண்ணாமல் களத்தில் வந்து சந்திக்க சொல்லுங்கள். இப்படி வந்து ரூமில் உட்காந்துட்டு இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுனா எந்த மக்களும் ஏமாற மாட்டாங்க. அதிமுகவுக்கு 18% இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பிஜேபி எங்கே போட்டியில் இருக்குது? ஃபஸ்ட்டு களத்தில் மீடியாலையும் இதில் பேட்டி கொடுக்கறதுல இதில் தான் போட்டியில் இருக்குது. இன்னைக்கு திமுக அவங்க கணக்கில் பெருசாக இல்லை. திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி. ஆனால் இன்றைக்கு பார்த்து திமுக ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலிமா அப்படியே மிகப்பெரிய அளவில் பரப்புகிறாங்க. இப்போ பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து வெற்றி பெறது மாதிரியும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன், 4% 3% ஓட்டு தான் பிஜேபிக்கு. இன்றைக்கி சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, ஆதரவு வந்துச்சு, இன்னொரு 10% கூட வேணாலும் 15%, அதுக்கு மேலாம் தாண்டவே முடியாது. அவங்க அவ்வளோதான், 3வது இடம் தான், மாட்டுக்கிறது இல்லை. இப்போ சொல்கிற 3வது இடம் தான் பிஜேபி. ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கு வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்காக எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்று தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி 38.9%, திமுக 33.4%, அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு 18.5%, அதே போல் நாம் தமிழர் 6.8%. இப்படியெல்லாம் ஃபோக்கஸாக இன்றைக்கு மீடியாலையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க. அதிமுக இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 எம்எல்ஏ, குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அதிமுக அதிமுக ஒரு சேர்ந்தங்காடி தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இப்படி ஒன்று வந்து கிரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போடுங்க. ஆள் இருக்காங்களா? ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா களத்தில் அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மக்களிடம் இன்றைக்கி அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஆகவே மக்கள் தெளிவாக அதிமுக வந்தால் தான், குறிப்பாக இங்கே ராமச்சந்திரனும், பொள்ளாச்சியில் கார்த்திக் கப்பசாமி அவர்களும், அதே போல் நீலகிரியில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும், திருப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களும், அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆட்டல் அசோக், இவங்களாம் தான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதிமுகவுடைய கோட்டை மட்டுமல்ல, அதிமுக மட்டும்தான் அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது. ஆகவே இன்றைக்கி இந்த மாதிரி ஏமாத்துறத, கண்டிப்பாக மக்களை ஏமாத்துறது இதை கண்டு இந்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லை, அண்ணாமலை இன்னொருத்தர் இந்த கட்சி அதிமுக அழிப்பேங்கிறார், எடப்பாடியாரை உண்டிலின் பண்ணுவேங்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்து இத்தனை திட்டங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து எடப்பாடியார காரணம், அம்மாரசு காரணம். இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்த எடப்பாடியார் அழிப்பேன்னு சொல்லிட்டு, அதே போல் அதிமுக அழிப்பேன்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு நீ அரசியலுக்கே வந்தவர். இது எப்படி நியாயம்? 50 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம். அத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அதிமுக, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. ஆகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. எடப்பாடியார் இத்தனை திட்டங்களை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி சில பேர், ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் இப்போ அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இன்றைக்கி மேல்மட்டம்னா எப்படி? கீழே இருக்கிற தொண்டர்களும் நடுநிலையாளர்கள் எல்லாம் அதிமுக ஆதரவு, மிகப்பெரிய வெற்றி ராமச்சந்திரன் உறுதி. ஒரு சில பேர் இப்படி தகவல் சொல்கிறாங்க, பத்திரிகை நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ நீங்கள் வந்து எடப்பாடியார் வந்து அரசியலில் அவர் இல்லாமல் பண்ணுவேன், அதிமுக அழிப்பேன்னு சொல்ல நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நம்மளை சொல்கிறத? ஆகவே தயவு செஞ்சு கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இத்தனை திட்டங்கள் தந்துட்டு உரிமையோடு உங்களுக்கு எங்கிட்ட வாக்கு கேட்குறோம், உரிமையோடு கேட்குறோம். இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்துருக்கிறோம். மீதி விடுபட்ட திட்டங்கள் 3 வருஷமாக திமுக எதுவும் செய்யலை, திமுக புறக்கணித்த எதுவும் செய்யாத மீண்டும் திட்டங்கள் கொண்டு வரணும், அதிமுக தான் வரணும். எங்களது வேட்பாளர்கள் ராமச்சந்திரன் வெற்றி பெறணும்,
கார்த்திக் அப்புசாமி வெற்றி பெறணும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அதிமுக வெல்ல வேண்டும். ஆகவே நீங்களெல்லாம் கண்டிப்பாக இதை எடுத்து சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் களத்தில் வந்து சந்திக்க சொல்லுங்கள். இப்படி வந்து ரூமில் உட்காந்துட்டு இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணினா எந்த மக்களும் ஏமாற மாட்டாங்க. அதிமுகவுக்கு 18% ஆமாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பிஜேபி எங்கே போட்டியில் இருக்குது? ஃபஸ்ட்டு களத்தில் மீடியாலையும் இதில் பேட்டி கொடுக்கறது இதில் தான் போட்டியில் இருக்குது. ஆகவே அதிமுக வெற்றி பெறுவது உறுதி. ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி. கார்த்திக் அப்புசாமியுடைய வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.